வாழ்வோம். வணக்கம், நான் ஜவஹர்லால் நேரு. குழந்தைகளே, நாட்டின் எதிர்காலம் என்று நம்பி நாம் அனைவரும் நன்றாக கல்வி கற்று நல்ல குடிமக்களாக நாட்டை முன்னேற்ற வேண்டும். வணக்கம், நான் சரோஜினி நாயுடு. என் கவிதைகளாலும் பேச்சாலும் மக்களிடையே சுதந்திர உணர்வை ஏற்படுத்தினேன். நாம் அனைவரும் நமது திறமைகளை நல்ல செயல்களுக்கு பயன்படுத்த வேண்டும். வணக்கம், நான் தான் ஜான்சி ராணி லட்சுமி பாய். என் தாய்நாட்டை காப்பதற்காக வீரத்துடன் போராடினேன். நாமும் தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் செயல்பட வேண்டும். நம் தலைவர்களின் தியாகத்தை நினைவில் கொள்வோம், நாட்டை நேசிப்போம், ஒற்றுமையுடன் வாழ்வோம், வலிமையான இந்தியாவை உருவாக்குவோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மதிப்பிற்குரிய தலைமை ஆசிரியை, உதவி தலைமை ஆசிரியை, அருட்சகோதரிகள், ஆசிரியர்கள் மற்றும் என் அன்பு நண்பர்களே, ஜெயராசி மாணவிகளாகிய நாங்கள் இன்று இந்தியாவின் 80வது சுதந்திர தினத்தில் நம் நாட்டிற்காக உயிரையே தியாகம் செய்த சுதந்திர போராட்ட வீரர்களை நன்றியுடன் நினைவு கூற உள்ளோம். சுதந்திரம் என்பது நமக்கு கிடைத்த பரிசு மட்டுமல்ல, எண்ணற்ற தியாகங்களால் பெற்ற பொக்கிஷம். மகாத்மா காந்தி அகிம்சை வழியை கற்றுக் கொடுத்தார். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் நாட்டிற்காக உயிரையும் அர்ப்பணிக்கும் துணிச்சலை கற்றுக் கொடுத்தார். பகத்சிங் தியாகத்தின் உயர்வை உணர்த்தினார். வேலு நாச்சியார், வீரபாண்டிய கட்டபொம்மன், மருது சகோதரர்கள், திருப்பூர் குமரன், வாவு சிதம்பரனார் போன்ற எண்ணற்ற மாவீரர்கள் தங்கள் உயிரை அர்ப்பணித்து நமக்கு சுதந்திரத்தை பெற்று தந்தார்கள். அவர்கள் விட்டு சென்ற மிகப்பெரிய செய்தி, நாட்டை நேசி நேர்மையாக கடமையை உண்மையுடன் செய். இன்று நாம் எல்லையில் போராட வேண்டிய அவசியம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு மாணவராகவும் நமக்கென்று ஒரு கடமை இருக்கிறது. நன்றாக படிப்போம், பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களை மதிப்போம், சுற்றுச்சூழலை பாதுகாப்போம், சட்டங்களை கடைபிடிப்போம். இந்தியா பல மொழிகள், பல மதங்கள், பல கலாச்சாரங்கள் கொண்ட நாடாக இருந்தாலும் ஒற்றுமையே நம் பலன் என்பதை உலகிற்கு எடுத்து காட்டுகிறது. மாணவர்களாகிய நாம் ஒன்றாக படித்து ஒழுக்கத்துடன் நடந்து நாட்டின் முன்னேற்றத்திற்கு பங்களிக்க வேண்டும். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் கூறியது போல், கனவு காணுங்கள், அந்த கனவை நனவாக்க உழையுங்கள். அந்த கனவு நம் நாட்டின் முன்னேற்றத்திற்காக இருக்க வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் உறுதிமொழி எடுப்போம். என் நாடு என் பெருமை, என் கொடி என் மரியாதை, என் கடமை என் பொறுப்பு. இந்தியாவின் வளர்ச்சிக்காக நான் நேர்மையுடன் உழைப்பேன். இறுதியாக நாம் அனைவரும் ஒரு உண்மையான இந்தியாவாக நிமிர்ந்து நிற்போம். நம் குரலில் தேசப்பற்றின் வீரமும் நம் இதயத்தில் இந்தியாவின் பெருமையும் ஒழுக்கட்டும். நம் முழக்கம் இந்த மைதானத்தை வைத்து அன்னை இந்தியாவின் பெயரை உலகெங்கும் ஒழிக்க செய்வோம். அனைவரும் என்னுடன் உறக்கம் கொள்ளுங்கள். வாழ்க இந்தியா, வளர்க இந்தியா. வந்தே மாதரம்.
பொறுப்பேற்கும் இந்நன்னாளில் அன்பு கடமை என்பனவற்றை என் இரு கண்களாக கொண்டு உற்சாகத்துடனும் நேர்மையுடனும் என் பணியில் ஆர்வமுடன் செயல்பட்டு பள்ளிக்கு பெருமை சேர்ப்பேன் என்றும் யாக உள்ளத்தோடு தன்னலமின்றி மாணவிகளாகிய உங்களின் தேவைகளை அகமுக மலர்ச்சியுடன் நிறைவு செய்வேன் என்றும் உறுதிமொழி அளிக்கின்றேன். பதினோராம் வகுப்பு ஏ பிரிவில் பயிலும் சஞ்சனா என்னும் நான் இறைவன் முன்னிலையிலும் உங்கள் அனைவரின் முன்னிலையிலும் பள்ளி மாணவியின் துணைத் தலைவியாக பொறுப்பேற்கும் இந்நன்னாளில் அன்பு கடமை என்பனவற்றை என் இரு கண்களாக கொண்டு உற்சாகத்துடனும் நேர்மையுடனும் என் பணியில் ஆர்வமுடன் செயல்பட்டு பள்ளிக்கு பெருமை சேர்ப்பேன் என்றும் தியாக உள்ளத்தோடு தன்னலமின்றி மாணவியர்களாகிய உங்களின் தேவைகளை அகமுக மலர்ச்சியுடன் நிறைவு செய்வேன் என்றும் பள்ளி தலைவியுடன் கரம் கோர்த்து உங்களை வழி நடத்துவேன் என்றும்